ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் நண்பா. இது நம்ம QLA சீபோர்ட் சேனல். கேரளா லாட்டரியோடைய சீபோர்டுக்கான கெஸ்ஸிங் பார்க்க போகிறோம். இன்றைக்கி வெள்ளிக்கிழமை 24/5/2024 நிர்மல் NR 3821க்கான கெஸ்ஸிங் பார்க்க போகிறோம். முடிஞ்ச அளவுக்கு ரொம்ப சிம்பிளாக கெஸ் பண்ணி கொண்டு வந்திருக்கோம். நீங்கள் ஃபுல்லாக பாருங்கள், உங்கள் கெஸ்ஸிங்கோட ஒத்து வந்தால் பயன்படுத்திக்கங்க. ஆனால் நம்ம சேனலை பொறுத்த வரைக்கும் எல்லாருமே வின் பண்ணணும், அதான் நம்ம நோக்கம். இதில் ஏமாத்துறதுக்கோ மறைக்கிறதுக்கோ எதுவுமே கிடையாது. நீங்கள் ஃபுல்லாக பார்த்துட்டு உங்கள் கெஸ்ஸிங்கோட ஒத்து வந்தால் பயன்படுத்திக்கங்க. ஒருவேளை எனக்கு கெஸ்ஸிங் எதுவும் பிடிபடலை, எனக்கு சீபோர்டுக்கு டெய்லி ஒரு நம்பர் கிடச்சா நல்லாயிருக்கும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலில் மெம்பர்ஷிப் இருக்குது. சப்ஸ்கிரைபர் பட்டன் பக்கத்தில் இருக்குது, ஜாயின் பட்டன் வேண்டாம், மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. நம்ம வீடியோ போடட்டாலும் சீபோர்டுக்கு ஒரு நம்பர் டெய்லியும் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். கட்டாயம் கிடையாது, வேண்டாம், மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. சில நண்பர்களுக்கு வந்து பெல் சிம்பிள் பக்கத்தில் இருக்குது, ஜாயின் பட்டன். இன்றைக்கி வெள்ளிக்கிழமைங்கிறதுனால நம்ம எப்போதும் போல் வெள்ளிக்கிழமை டு வெள்ளிக்கிழமை ரிசல்ட்டை தான் இந்த ட்ராவுக்கான எக்ஸாம்பிளாக கொண்டு வந்திருக்கோம். இது எல்லாமே வெள்ளிக்கிழமை ரிசல்ட் நண்பா. கடைசி நம்மளுக்கு போன வாரம் வெள்ளிக்கிழமை 775, அதுக்கு முந்தின வெள்ளிக்கிழமை பார்த்தீங்கன்னா 286, அதுக்கு முந்தின வெள்ளிக்கிழமை 249, அதுக்கு முந்தின வெள்ளிக்கிழமை வந்து 750. இப்படி இது எல்லாமே நம்முடைய வெள்ளிக்கிழமை டு வெள்ளிக்கிழமை ரிசல்ட்டை இந்த ட்ராவுக்கான எக்ஸாம்பிளாக எடுத்துகிட்டு வந்திருக்கோம். இந்த ட்ராவுடைய எக்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா ஏபி போர்டோட 2332ன்னு சொல்லிட்டு 2 டைம் ஒன்ஸ் மாற்றி கூட்டும்போது நம்மளுக்கான சீபோர்டு நம்பர், அப்படி இல்லைட்டுனா நம்மளுக்கு ஆல் போர்டுக்கான ஸ்ட்ராங் டச் கிடைக்குது நண்பா. இந்த ட்ராவுக்கு பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த எக்ஸாம்பிள் ஃபுல்லாகவே நம்ம பார்த்துடலாம். இங்கே நான் வந்து இந்த 408லேருந்து எடுத்துகிட்டு வந்திருக்கேன். நம்மளோட எக்ஸ் வந்து ஏபி. ஸோ இதில் ஏபியை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு வந்து 40 நண்பா. ஸோ நம்மளோட எக்ஸ் வந்து 2332 இருக்குது. இந்த இடத்துல எடுக்க போகிறது வந்து நம்ம 32 எடுக்க போகிறோம் நண்பா. +3 and 2 இது எல்லாமே ஸ்ட்ரைட் ப்ளஸ் தான். அதனால் 10க்கு 0 மிச்சம்லாம் ஆட் பண்ண வேண்டாம். 4ஓட 3 கூட்டினோம்னா நம்மளுக்கு 7. இங்கே 0ஓட 2 கூட்டினோம்னா 2. 7 அல்லது 2 இதுதான் நம்மளுக்கு நெக்ஸ்ட்ராக்கான சீபோர்டு அல்லது ஆல். ஸோ வீடியோ பொறுத்த வரைக்கும் நம்ம சீபோர்டுக்கு தான் போடுறோம். வேணும்னா ஆல் போர்டில் பயன்படுத்திக்கலாம். ஏன்னா நம்ம சிங்கிள் போர்டை கெஸ் பண்ணும்போது ஆல் போர்டு கூடுதல் ஸ்ட்ராங்காக இருக்கும். இப்போ 7 அல்லது 2 கிடச்சிருந்துருக்கு. இப்போ இந்த 408க்கு அப்புறம் இந்த ரிசல்ட்னு பார்த்தீங்கன்னா 421. இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு 2 நண்பா. ஸோ ஆல் போர்டை பொறுத்த வரைக்கும் இந்த இடம் நம்மளுக்கு பாஸ். அதோட இந்த இடத்துல போர்டுன்னு பார்த்தீங்கன்னா இந்த இடம் நம்மளுக்கு பி கிடச்சிருக்கு. ஸோ இப்போ நம்ம ஃபஸ்ட்டு மெத்தட் பார்த்துட்டோம், பி போர்டு கிடச்சிருக்கு. ஸோ ஆல் போர்டை பொறுத்த வரைக்கும் இந்த இடம் நம்மளுக்கு பாஸ். இப்போ 421க்கு பார்க்கலாம். சேம் ஃபார்மேட் தான். இதில் நம்ம எடுக்க போகிறது வந்து 42, ஏன்னா இதுதான் நம்மளோட ஏபி. இதோட இந்த ட்ராவலை கூட்ட போகிறது +3 and 2. இப்போ இதை கூட்டிடலாம். 4ஓட 3 கூட்டினோம்னா 7, 2ஓட 2 கூட்டினோம்னா 4. 7 அல்லது 4 நம்மளுக்கு இந்த 421க்கு அப்புறம் கிடச்சிருக்க சீபோர்டு அல்லது ஆல். 7 அல்லது 4. இப்போ இந்த 421க்கு அப்புறம் இந்த ரிசல்ட் பார்த்தீங்கன்னா 750 நண்பா. இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு 7. ஆல் போர்டை பொறுத்த வரைக்கும் இந்த இடம் நம்மளுக்கு பாஸ். அதோட இந்த இடத்துல கிடச்சிருக்கிறது இந்த ட்ராவில் நம்மளுக்கு ஏ போர்டு கிடச்சிருக்கு. இப்போ 2 ட்ரா பார்த்துருக்கோம். 2 ட்ராவிலுமே நம்மளுக்கு போர்டு மாதிரி தான் கிடச்சிருக்கு. ஆனால் ஆல் போர்டை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு ஹிட் ஆகிக்கிட்டு இருக்கு. பி போர்டு ஏ போர்டுன்னு சொல்லிட்டு கிடச்சிருக்கு. இப்போ நம்ம 750க்கு பார்க்கலாம். சேம் ஃபார்மேட் தான். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். புதிய நண்பர்களாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். டவுட் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா ஃபுல்லாக பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். யாரும் நேற்றுக்கான ரிசல்ட்டோ முந்தானத்து ரிசல்ட்டோட குழப்பிக்க வேண்டாம். ஏன்னா இது எல்லாமே நம்மளுடைய வெள்ளிக்கிழமை ரிசல்ட். வெள்ளி டு வெள்ளி ரிசல்ட்டை வச்சு தான் இந்த ட்ராவுக்கான எக்ஸை உருவாக்கியிருக்கோம். உங்களுக்கு டவுட் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா நீங்கள் வெள்ளிக்கிழமை ரிசல்ட் எடுத்து நம்மளோட இந்த எக்ஸை பயன்படுத்தி பாருங்கள். இப்போ நம்ம 750க்கு பார்க்கலாம். இதில் நம்ம எடுக்க போகிறது ஏபிங்கிறதுனால 75. இதோட நம்ம இந்த ட்ரா வந்து 2 ட்ராவை நம்ம 3-2 கூட்டணும். ஸோ ஒரு ட்ரா நம்மளுக்கு 2-3ன்னு மாறும், அதாவது +2-3ன்னு மாறும். இப்போ இதை கூட்டிடலாம். 7ஓட 2 கூட்டினோம்னா 9, 5ஓட 3 கூட்டினோம்னா 8. 9 அல்லது 8 நம்மளுக்கு இந்த 750க்கு அப்புறம் கிடச்சிருக்க சீபோர்டு அல்லது ஆல். 9 அல்லது 8. இப்போ இந்த 750க்கு அப்புறம் இந்த ரிசல்ட்னு பார்த்தீங்கன்னா 249. இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு 9. இப்போ நம்மளுக்கு சீபோர்டை பொறுத்த வரைக்கும் இந்த இடம் நம்மளுக்கு பாஸ். அதோட இந்த இடத்துல நம்மளுக்கு சீபோர்டு நண்பா. இப்போ 3 ட்ரா பார்த்துட்டோம். 3 ட்ராவிலையுமே ஒரு போர்டு இருக்குது. பி போர்டு, ஏ போர்டு. அதோட நம்ம இந்த ட்ராவுக்கு நம்ம சீபோர்டுக்கு பார்க்குறோம். சீபோர்டு ஹிட் ஆயிடுச்சு. இப்போ அடுத்தடுத்த ட்ரா பார்ப்போம் நண்பா. இந்த கெஸ்ஸிங்கை பொறுத்த வரைக்கும் நண்பா நம்மளுக்கு வந்து அதிகபட்சமாக ஆல் போர்டு கிடச்சிருந்தாலும் ஒரு குறிப்பிட்ட ட்ராக்களுக்கு அப்புறமா நம்மளுக்கு கண்டினியூஸாக சீபோர்டு வருது. அதனால தான் நான் இதை சீபோர்டுக்கு எடுத்துகிட்டு வந்திருக்கேன். வேணும்னா நீங்கள் ஆல் போர்டில் கூட பயன்படுத்திக்கலாம். இப்போ நம்ம 249க்கு பார்க்கலாம். சேம் ஃபார்மேட் தான். இதில் நம்ம எடுக்க போகிறது வந்து 24. இதுதான் நம்மளோட ஏபி. இந்த இடத்துல ப்ளஸ். ஸோ போன ட்ரா 2-3 பார்த்தாச்சு. அப்போ இப்போ மறுபடியும் நம்மளுக்கு 2 × 3-2 வரணும். அப்போ 3, இங்கே 2. இப்போ இதை கொட்டிடலாம். 3ஓட 2 கூட்டினோம்னா 5, 4ஓட 2 கூட்டினா 6.
5 அல்லது 6 நம்மளுக்கு இந்த 2 4 9க்கு அப்புறம் கிடச்சிருக்க சி போர்டு அல்லது ஆல் நம்மளுக்கு 5 அல்லது 6ன்னு கிடச்சிருக்கு. இப்போ இந்த 2 4 9க்கு அப்புறம் இந்த ரிசல்ட்னு பார்த்தீங்கன்னா 286. இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு 6. சி போர்டை பொறுத்த வரைக்கும் இந்த இடம் நம்மளுக்கு பாஸ். அதோட இந்த இடத்துல நம்மளுக்கு மறுபடியும் சி போர்டு. இப்போ நம்மளுக்கு சி போர்டு கண்டினியூ ஆகுது நண்பா. ஏன்னா இந்த மெத்தடை பொறுத்த வரைக்கும் ஒரு குறிப்பிட்ட ட்ராக்களுக்கு அப்புறமா போர்டு வந்து அதிகப்படியாக கண்டினியூ ஆகுது. ஸோ இப்போ நம்மளுக்கு சி போர்டு கண்டினியூ ஆகணும். இதுக்கு முந்தின ட்ராக்கள் ஃபுல்லாக கெஸ் பண்ணும்போது நம்மளுக்கு கண்டினியூஸாக பி போர்டு இருந்துச்சு. அதனால தான் நான் அந்த குறிப்பிட்ட ட்ராக்கிலிருந்து இந்த மெத்தடை கொண்டு வந்திருக்கேன். யாரும் ரிசல்ட்டோட கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. இது எல்லாமே வெள்ளிக்கிழமை ரிசல்ட். நீங்கள் வெள்ளிக்கிழமை டு வெள்ளிக்கிழமை ரிசல்ட்டுகளை எடுத்து பார்த்தாலே தெரியும். இந்த மெத்தட் அதே தான். இப்போ 286க்கு பார்த்துட்டு இந்த ட்ராவுக்கான கெஸிங் பார்க்கலாம். 286 இதில் நம்ம எடுக்க போகிறது வந்து 280. இது தான் நம்மளோட ஏபி. இதோட நம்ம ப்ளஸ் இந்த ட்ரா நம்மளுக்கு 32. இப்போ இதை கூட்டிடலாம். 3ஓட 2 கூட்டினோம்னா 5, 8ஓட 2 கூட்டினா 0. 5 அல்லது 0 நம்மளுக்கு இந்த 286க்கு அப்புறம் கிடச்சிருக்க சி போர்டு அல்லது ஆல் 5 அல்லது 0ன்னு கிடச்சிருக்கு. இப்போ இந்த 286க்கு அப்புறம் இந்த ரிசல்ட்னு பார்த்தீங்கன்னா 775 நண்பா. இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு 5. சி போர்டை பொறுத்த வரைக்கும் இந்த இடம் நம்மளுக்கு பாஸ். அதோட இந்த இடத்துல சி. இப்போ நம்ம போர்டு வந்து கண்டினியூ ஆகுது நண்பா. லாஸ்ட் ட்ரா நம்ம இதே மெத்தடை தான் பார்த்துருந்தோம். நம்மளுக்கு சி போர்டில் 5 கிடச்சிருந்துச்சு. இப்போ சேம் ஃபார்மேட்டை தான் இந்த ட்ராவில் நம்ம ஃபாலோ பண்ண போகிறோம். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் பயன்படுத்திக்கலாம். இப்போ இந்த ட்ராவுக்கான சி போர்டு என்னென்னு பார்க்கலாம். 775 கிடச்சிருக்கு நண்பா. லாஸ்ட் ட்ரா ரிசல்ட். இதில் நம்ம எடுக்க போகிறது ஏபிங்கிறதுனால 777. இதோட ஸோ இந்த ட்ரா வந்து நம்மளுக்கு வந்து 23ன்னு வரும். ஏன்னா 2 ட்ரா 32ன்னு வந்தனால இந்த ட்ரா நம்மளுக்கு 23. இந்த ட்ரா நம்மளுக்கு 23ன்னு போட்டாலும் சரி 32ன்னு போட்டாலும் சரி ஒரே ஃபார்மேட் தான். ஏன்னா மேலே வந்து நம்மளுக்கு டபுள் இருக்கிறதுனால. ஆனால் இருந்தாலும் நம்ம ஃபார்மேட் படி 23 போட்டுடலாம். இப்போ இதை கூட்டிடலாம். 7ஓட 2 கூட்டினோம்னா 9, 7ஓட 3 கூட்டினோம்னா 0, 90 கிடச்சிருக்கு. இந்த ட்ராவுக்கான சி போர்டு நண்பா அல்லது ஆல் போர்டு. இந்த ட்ராவை பொறுத்த வரைக்கும் 9 அல்லது 0ன்னு கிடச்சிருக்கு. உங்கள் கெஸிங்கோட ஒத்து வந்தால் பயன்படுத்திக்கங்க. இதில் எதுவுமே தனிப்பட்டு கிடையாது நண்பா. சிம்பிள் மெத்தடாக இருந்தாலும் நம்ம ஃபார்மேட் படி தான் எடுத்துகிட்டு வந்திருக்கோம். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் பயன்படுத்திக்கலாம். இதை நம்ம அப்படியே கீழே எடுத்து எழுதிடலாம். சி போர்டு அல்லது ஆல் போர்டு 9 அல்லது 0. 9 அல்லது 0 இந்த ட்ராவுக்கான சி போர்டு அல்லது ஆல் போர்டுக்கான நம்பராக கிடச்சிருக்கு நண்பா. உங்கள் கெஸிங்கோட ஒத்து வந்தால் பயன்படுத்திக்கங்க. நம்ம சேனலை பொறுத்த வரைக்கும் எல்லாருமே வின் பண்ணணும். அதான் நம்ம நோக்கம். இதில் ஏமாத்துறதுக்கோ மறைக்கிறதுக்கோ அல்லது நீங்கள் இதை தான் எடுக்கணுங்கிற கட்டாயமும் எதுவுமே கிடையாது. உங்களுக்கு வேணும்னா மட்டும் நீங்கள் பயன்படுத்திக்கலாம். ஒருவேளை கெஸிங் எதுவும் பிடிபடலை அப்படின்னா நம்ம சேனலில் மெம்பர்ஷிப் இருக்குது. சப்ஸ்கிரைபர் பட்டன் பக்கத்தில் இருக்குது ஜாயின் பட்டன். வேணால் மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. நம்ம வீடியோ போட்டாலும் சி போர்டுக்கு ஒரு நம்பர் டெய்லியும் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் நம்மளுடைய மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கலாம். சில நண்பர்களுக்கு வந்து பெல் சிம்பிள் பக்கத்தில் இருக்குது ஜாயின் பட்டன். இந்த ட்ரா 9 அல்லது 0ன்னு கிடச்சிருக்கு. அதே மாதிரி நம்மளுக்கு லாஸ்ட் அதாவது போன வாரம் நம்மளுக்கு சி போர்டில் 5 கிடச்சிருந்துச்சி. ரிசல்ட்டை பொறுத்த வரைக்கும் 775 வந்துருந்துச்சு. ஸோ போன ட்ரா டபுள் வந்திருக்கு. ஸோ இந்த ட்ராவிலையும் நம்மளுக்கு டபுள் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது நண்பா. அதுவும் இல்லாமல் இது பெரிய நம்பராக இருக்கிறதுனால 9 டபுள் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அப்படி இல்லாட்டினா 00 வர வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இந்த மெத்தடை பொறுத்த வரைக்கும் பெயர்ஸு 90 அல்லது 09 கேம் டபுளுக்கான சான்சஸ் இருக்குது. 00 அல்லது 99. நம்ம சேனலை பொறுத்த வரைக்கும் ரொம்ப நம்பர்ஸ் குறைச்சி தான் நண்பா கொடுப்போம். ஸோ அதிகப்படியாக நம்பர்ஸ் கொடுக்கறது கிடையாது. ஆனால் சான்சஸ் உள்ள நம்பரை அப்படியே நம்ம கொடுத்துருவோம். எல்லாருமே வின் பண்ணணும். அதான் நம்ம நோக்கம் நண்பா. ஒருவேளை நான் ஏற்கனவே சொன்னது போல் கெஸிங் பிடிப்படலைன்னா நம்மளோட சேனலில் மெம்பர்ஷிப் இருக்குது. வேண்டாம் மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஃபுல்லாக பாருங்கள். டவுட் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். அதில் இந்த ஸ்கிப் பண்ணிட்டு கமெண்ட் பண்ணுற நண்பர்லாம் தயவு செஞ்சு ஃபுல்லாக பாருங்கள். அப்போ தான் நான் என்ன சொல்லியிருக்கேன் புரியும். அதுக்கப்புறமா உங்கள் கெஸிங்கோட ஒத்து வந்தால் பயன்படுத்திக்கோங்க. இன்றைக்கி வெள்ளிக்கிழமை 24/5/2024 நிர்மல் என்ஆர் 381க்கான கெஸிங் பார்த்துருக்கோம். ரிசல்ட்டுக்கு அப்புறம் பார்ப்போம் இந்த கெஸிங் எந்த அளவுக்கு நம்மளுக்கு ஒர்க் அவுட் ஆகுது. பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். புதிய நண்பர்களாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த ஸ்கிப் பண்ணிட்டு கமெண்ட் பண்ணுற நண்பர்லாம் தயவு செஞ்சு ஃபுல்லாக பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா இது எல்லாமே ரொம்ப சிம்பிளான ஒரு மெத்தட். அதுலேயும் ரிசல்ட்டை கன்ஃபியூஸ் பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ணுறாங்க. அதாவது நேற்றுக்கான ரிசல்ட்டு முந்தானத்துக்கான ரிசல்ட்டு இது வந்து வெள்ளிக்கிழமை டு வெள்ளிக்கிழமை ரிசல்ட்டு ஒரு கிழமைக்கும் ஒரு கம்பெனி பேரில் வருது நண்பா. இது வெள்ளிக்கிழமை நிர்மலுங்கிற பேரில் வருது. நேற்றுக்கு வியாழக்கிழமை
கருணியா ப்ளஸ்ங்கிற பேரில் வருது. ஸோ ஒரு கிழமைக்கு ஒரு கம்பெனி பேரில் வருது. அந்தந்த கம்பெனி பேரை வச்சு கெஸ் பண்ணால் மட்டும் தான் நம்மளால் வின் பண்ண முடியும். அதனால் யாரும் நேற்றுக்கான ரிசல்ட்டோடய முந்தானத்துக்கான ரிசல்ட்டையும் குழப்பிக்க வேண்டாம். டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.